அகிலத்தின் அன்பான சொந்தங்களுக்கு இனிய வணக்கம். இன்றைய தினம் ஒரு மகிழ்ச்சியான செய்தியோடு மீண்டும் சந்தித்திருக்கின்றோம். இலங்கையின் கிழக்கு மாகாணம், குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தின் திருக்கோவிலில் விநாயகபுரம் கிராமத்திலிருந்து ஜீ தமிழ் நிகழ்ச்சிக்காக சென்ற சபீசன் அவர்கள் இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகி இருக்கின்றார் என்ற அறிவிப்பு அதிகாரபூர்வமாக தற்போது வெளியாக இருக்கின்றது. ஏற்கனவே இலங்கையின் வடக்கு மாகாண யாழ்ப்பாணத்தில் இருந்து சென்ற கில்மிஷா ஜீ தமிழ் தொலைக்காட்சியின் சரிகமபா நிகழ்ச்சியில் படிப்படியாக முன்னேறி இறுதிச் சுற்றில் சாம்பியன்ஷிப்பை சுவீகரித்திருந்தார். அதனை அடுத்து நடைபெற்ற நிகழ்வுகளை ஏற்கனவே நீங்கள் அறிந்திருப்பீர்கள். இந்த நிலையில் கடந்த முறை வடக்கு மாகாணத்தில் சென்றிருந்த கில்மிஷா சாதித்திருந்த சூழ்நிலையில் இம்முறை இலங்கையின் கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து சென்ற சபீசன் இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகி இருக்கின்றார் என்ற செய்தி தற்போது வெளியாக இருக்கின்றது. ஆரம்பத்தில் இந்த சபேசன் குறித்து அறிந்தவர்கள் பலர் அறிந்திருப்பீர்கள். குறிப்பாக பல்வேறுபட்ட சிரமங்களுக்கு மத்தியில் பல்வேறுபட்ட கேலி கிண்டல் ஏளனங்களை எல்லாம் தகர்த்தெறிந்து சரிகமபா நிகழ்ச்சியில் அவர் படிப்படியாக முன்னேறியிருந்தார். சிலர் அவர் தன்னுடைய நிலை குறித்தும் அதிகமாக அழுவதனாலோ தன்னுடைய சிம்பத்தி கிரியேட் செய்து முன்னேறுவதற்கு முயல்கின்றார் என்ற குற்றச்சாட்டுக்கள் பல்வேறுபட்ட விமர்சனங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டாலும் இறுதியில் தன்னுடைய திறமையினாலும் விடாமுயற்சியினாலும் சபேசன் தற்போது சாதித்திருக்கின்றார் என்பதுதான் உண்மையான விடயமாக இருக்கின்றது. கிழக்கு மாகாணத்தின் அம்பாறை மாவட்டத்தில் இருந்து சென்ற சபேசன் ஜீ தமிழ் சரிகமப்பா நிகழ்ச்சியின் குறிப்பாக முதல் 5 சுற்றுகளிலுமே தங்க விருது, அதாவது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் என்று சொல்லக்கூடிய தங்கமலை, அதாவது அனைத்து சுற்றுகளில் அவர் பாடிய பாடல்களிலும் எழுந்து நின்று அவருக்கு கைதட்டி கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்திருந்தார்கள். இந்த நிலையில் அவர் இறுதிச் சுற்றில் ராவணா படத்தில் அமைந்த ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் பாடப்பட்ட உசிரே போகுது உசிரே போகுது அந்த பாடல் ஒரு சிரமமான சந்தம் தாளம் மிகுந்த முறிவுகள் இருக்கக்கூடிய ஒரு கஷ்டமான பாடல். ராவணா படம் பார்த்தவர்களுக்கு தெரியும். விக்ரம் ஐஸ்வர்யா ராய் நடிப்பில் வெளியான அந்த பாடல் அந்த படத்தில் ஒரு மிக முக்கியமான ஒரு திருப்புமுனையாக அமைந்தது. அந்த பாடலுடைய வார்த்தைகளாக இருக்கலாம், அதனுடைய இசையாக இருக்கலாம், அதனுடைய ஏற்ற இறக்கங்களாக இருக்கலாம், மக்கள் மத்தியில் மிகுந்த பிரபல்யம் பெற்ற பாடலான உசிரே போகுது என்ற பாடலை அச்சர சுத்தமாக அந்த பாடலை பாடிய கார்த்திக் எவ்வாறு பாடினாரோ அதே போன்று சபேசன் பாடி அசத்தியிருந்தார். அந்த இறுதிச் சுற்றுக்கு தேர்வாகும் சுற்று போட்டியில் அந்த பாடலை ராவணா படத்தில் ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் பாடிய கார்த்திக் பாடகரும் வந்திருக்கின்றார். அவர் சொல்கின்றார் மேடையில், இது சபேசன் பாடினாரா நான் பாடினாரா என்று சொல்லும் அளவுக்கு எனக்கே ஒரு சந்தேகம் ஏற்படும் அளவுக்கு மிக கச்சிதமாக அவர் பாடியிருக்கின்றார். இன்னொரு நடிகர் ஸ்ரீனிவாஸ் கூறுகின்றார், இவர் ஒரு தொழில்முறை பாடகராக தற்போது உருவெடுத்திருக்கின்றார். அவருடைய பாடக்கூடிய திறனாக இருக்கலாம், கருத்து வெளிப்பாடாக இருக்கலாம், ஒரு சிறந்த தொழில்முறை பாடகரை போல சபேசன் பாடி சாதித்திருக்கின்றார் என்று ஸ்ரீனிவாசாக இருக்கலாம், ஏனைய நடுவர்களாக இருக்கலாம், அனைவரும் குறிப்பிடுகின்றார்கள். அதிலும் குறிப்பாக இந்த பாடலை நேரடியாக பாடியிருக்கக்கூடிய கார்த்திக் குறிப்பிடுகின்றார், ஏஆர் ரகுமான் இசையமைப்பில் இந்த பாடல் பாடப்பட்டிருப்பதால் ஏஆர் ரகுமான் இசையமைப்பாளருக்கு நான் சபேசனுடைய பாடலை அனுப்பப் போகின்றேன், அவருக்கு அதை போட்டு காண்பிக்கப் போகின்றேன். அவர் நேரடியாக சபேசனுக்கு இந்த பாடலை பார்த்த பின்னர் அழைத்து வாழ்த்து சொல்வதற்குரிய வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக இருக்கின்றது. அது மட்டுமல்ல, இந்த போட்டியின் பின்னர் சபேசன் தென்னிந்திய சினிமாவில், தென்னிந்திய திரைப்படத்துறையில், இசைத்துறையில் பெரிய வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வார் என்ற ஒரு செய்தியையும் குறிப்பிடுகின்றார். 5 முறை கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் பெற்ற அவர் இறுதிச் சுற்றிலும் மிக சிறப்பாக பாடலை பாடி குறிப்பாக மக்கள் மத்தியிலும், குறிப்பாக இலங்கை ரசிகர்கள் மத்தியிலே சரிகமப்பா பார்த்து கொண்டிருக்கக்கூடிய தமிழகம், இந்தியா, ஐரோப்பிய, உலக ரசிகர்கள் மத்தியிலும் மிக பெரும் வரவேற்பையும் அன்பையும் ஆதரவையும் பெற்றிருக்கக்கூடிய சபேசன் இந்த சரிகமபா போட்டியில் மேலும் பல சாதனைகளை செய்து இறுதிச் சுற்றிலும் சாதித்து சாம்பியன்ஷிப் வெற்றி கேடயத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வாழ்த்துக்களாக இருக்கின்றது. ஈழத்திலிருந்து இலங்கையிலிருந்து செல்லக்கூடிய இளைஞர்கள் கடினமான முயற்சியும் தங்களுடைய முறையான பயிற்சியும் விடாமுயற்சியும் இருந்தால் அவர்கள் தமிழகத்திலும் இந்தியாவிலும் ஏன் உலகம் எங்கும் இருக்கும் மேடைகளிலும் சாதிக்க முடியும் என்பதைத்தான் ஈழத்திலிருந்து சென்ற யாழ்ப்பாணத்து சிறுமி கில்மிஷாவின் சாதனையை தொடர்ந்து சபேசன் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறி நிரூபித்திருக்கின்றார்.
எனவே அன்புக்குரிய இசைத்துறையில் சாதிக்கக்கூடிய அன்பு நிறைந்த சகோதர சகோதரிகளுக்கு இவையெல்லாம் ஒரு நிச்சயமாக ஒரு தன்னம்பிக்கை ஏற்படுத்தும் விடயங்கள். சபேசன் மேலும் சாதிக்க வேண்டும், அவருடைய முயற்சிகள் வெற்றியடைய வேண்டும் என்று அகிலம் தொலைக்காட்சியின் சார்பில் நாங்களும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றோம். தொடர்ச்சியாக சரிகமப்பா நிகழ்ச்சியில் என்ன விடயங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றன, என்ன சுவாரஸ்யமான சம்பவங்கள் எல்லாம் நடைபெறப் போகின்றது, இலங்கையில் என்ன விடயங்கள் எல்லாம் செய்திகள் எல்லாம் உடனடியாக நடைபெறுவதை தெரிந்து கொள்ள அகிலம் டிவியோடு இணைந்திருங்கள். அகிலம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்பு வணக்கம் கூறி விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சந்துரு. வணக்கம்.